ஜெபத்தை குறித்ததான பல குழப்பத்தோடு கூட இருக்கக்கூடிய உங்களுக்கான இந்த வீடியோ. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தினுடைய அடுத்த கட்டம், ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என்னன்னா ஆவியில ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி. நம்ம முதலாவது பார்த்தோம் கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். ரெண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம் ஆவியில ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இசைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பொதுவாகவே நாம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம போகும்போது, நான் கடந்த வீடியோவில் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன், ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது ஒரு 3 காரியமோ இல்லை 4 காரியமோ உங்கள் பிரச்சனையை நீங்கள் எழுதி ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் அந்த விண்ணப்பத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிற பிரச்சனையை நீ பார்க்குற அனுபவிக்கிற சில விதமான காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற, அது கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இது அடுத்த கட்ட நகர்வு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் நீ வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற. என் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கணும் ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எழும்புறாங்க ஆண்டவரே, ஏன்னா இதை நீ பார்க்குற, நீ கேட்கிற, இதை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்க. இது கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். ஆனா ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, இப்போ உனக்கு வேலை கிடைக்கல, அதனால நீ ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த வேலை எனக்கு தாமதமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற, இது கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். ஆனா ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசையும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் ஏன் உனக்கு இந்நாள் வரைக்கும் வேலை கிடைக்காதபடிக்கு தடையா இருக்கு. இந்த தடை உனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் உன்னோடு கூட இசைந்து, வேதம் சொல்லுது, ரோமர் 8:26 சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நாம காண்கிறதை வைத்தும் கேட்கிறதை வைத்தும் இந்நாள் வரைக்கும் ஜெபிக்கிறோம், அது கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். ஆனா இதுக்கு பின்னாடி மறைமுகமாய் கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள், ஏன் நமக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும். இந்த வேலை கிடைச்சிருச்சா இவங்க குடும்பத்துல சந்தோஷம் வந்துடும், மகளுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அவன் பல இடங்களிலே நமக்கு தெரியாத அளவுக்கு மறைமுகமாய் கிரியை செய்வான். ஆனா இது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சபடினாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்வார். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆவியில ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில நாம் தேவ சமூகத்துல இணைந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் அதனுடைய ரகசியங்கள் தெரியும், அதனுடைய மறைப்பொருள்கள் தெரியும். ஏன் நம்ம குடும்பத்துல பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, ஏன் கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, ஏன் உன் வீட்டுல உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்குது, எதனால இந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்துல தடைப்பட்டு போயிருக்குது, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதை அவரு நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்ய 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 ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 எல்லா தடைகளையும் அதை ஆண்டவர் தகர்க்க ஆரம்பிப்பார். ஜெபத்துல இன்னைக்கு ஏன் நீங்க ஜெபிச்சு உங்க ஜெபத்துக்கு பதில் வரல, காரணம் என்ன தெரியுமா? இதுதான், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசையல. சில பேரால 5 நிமிஷத்துக்கு மேல ஏன் ஜெபிக்க முடியல?
காரணம் என்ன தெரியுமா? அவங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து ஜெபிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப நேரத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக ஆயத்தமாகும் போது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெபம் என்பது பொதுவாகவே காண்கிறதையும் கேட்கிறதையும் வைத்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் சபையில் இவ்வளோ மக்கள் வராங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது, அவங்க அழுது வந்து சொன்னாங்க, அவங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். பிறகு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, ஊழியங்களுக்காக இப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இசைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஆவிக்குள்ள அவரும் ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில நிரம்பி அவர் ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய எல்லை சுற்றிலுமாக பொல்லாத ஆவிகள் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக, அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாக, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவங்க சாட்சியா இருக்கக்கூடாது, அவங்க பாவம் பண்ணணும், அவங்க கெட்டு போகணும், இப்படி பல விதங்களிலே பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதையும் அவருடைய எல்லைக்குள்ளாக உலாவுகிறதையும் ஆவியில இந்த பாஸ்டர் அவங்க பார்க்குறாங்க. அவர் பார்த்து உடனே இது என்ன, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அவரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நல்ல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜெபிக்க 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 பரலோகத்தில் இருந்து அநேக தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். இந்த ஜெப நேரத்தில் அந்த காட்சியை பார்க்கிறாரு. அவருடைய எல்லைக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிறதான பொல்லாத ஆவிகள் அந்த நேரத்தில், இவர் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கும் பொழுது அவர்களோடு கூட யுத்தம் பண்றார். அவர்களோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த அசுத்த ஆவிகள் எல்லாமே அவருடைய எல்லையை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேவ தூதர்கள் அவருடைய அந்த ஊழியக்காரர்களுடைய எல்லையிலிருந்து வெளியேறுகிற வரைக்கும் இவங்களும் விடல, இவரும் தன்னுடைய ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தையும் அவரும் விடல. அந்த ஆவிகள் எல்லாம் அவருடைய எல்லையை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் தேவ தூதர்களும் விடல. குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் அவங்க ஓடி போய் அதனுடைய தாக்கங்கள், அந்த யுத்தத்தை செய்து அவைகளை முற்றிலுமாக அழித்து போடும்போது இவருடைய கண்கள் திறக்கப்பட்ட அந்த காட்சியை பார்த்து பெருமூச்சை விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு அந்த பொல்லாத ஆவிகள் அவருடைய எல்லையை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நாம கருத்தோடு கூட ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கண்கள் திறக்கப்படும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், நம்மளுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்மளுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை நாம் அடையாளம் கண்டு கொண்டு ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்வார். ஏன்னா நமக்கு தெரியாது, நாம காண்கிறதையும் கேட்கிறதையும் வைத்துதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிசாசு நம்ம வாழ்க்கையில கொண்டு வரான் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்யும் பொழுது முற்றிலுமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை இந்த ஆவியில நிரம்பி ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே இன்றைக்கு நாம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நாம் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நீங்கள் நாடுங்க, தாகத்தோடு கூட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அளவில்லாதபடிக்கு ஊற்றப்படுவார். முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம் கருத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். ரெண்டாவது வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். மூன்றாவது ஒரு வீடியோவை நம்ம அடுத்த நாட்கள்ல தொடர்ச்சியாய் நம்ம தியானிக்க போகிறோம். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.